இந்த ஒரே ஒரு வரியிலேயே ஈரான் இனிமே ஒரு புது ரொம்பவே ஆக்ரோஷமான பாதையில பயணிக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். மத்திய கிழக்கிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அகற்றப்பட வேண்டும். இது போன்ற முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் மொஜாபா கொமேனி அவர்களின் முதலாவது அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் மார்ச் 8ஆம் தேதி மொஜாபா கொமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 4 நாட்களாகியும் அவர் இன்னமும் பொதுமக்களின் முன்னிலையில் தோன்றவில்லை. அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் உட்பட பல கருத்துக்கள் வெளியாகி வருகின்ற இந்த நிலையிலே ஈரானின் தேசிய தொலைக்காட்சியிலே அவருடைய முதலாவது அறிக்கை வாசிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஒரு காணொளியை உருவாக்கி இருக்கின்றேன். தயவு செய்து பாருங்க. புது உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி ஒரு அறிக்கை விட்டிருக்கார். அதுவும் அவர் பதவி ஏற்ற பிறகு வர்ற முதல் அறிக்கை. சும்மா சொல்லல, அது உலக அரசியல்ல ஒரு பெரிய புயலையே கிளப்பியிருக்கு. சரி, அந்த அறிக்கையில அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். ஒரு புது தலைவர், ஒரு புது கொள்கை. ஈரானோட இந்த அதிரடியான கடுமையான நிலைப்பாடு உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்லுது? அப்படி என்னதான் கேக்குறாங்க அவங்க? ஒருவேளை அவங்க கேட்டது நடக்கலைன்னா என்னவாகும்னு மிரட்டுறாங்களா? வாங்க இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அலி கமேனியோட படுகொலைக்கு பிறகு ஒரு பெரிய அரசியல் வெற்றிடம். அந்த இடத்துக்கு வர்ற அவரோட வாரிசு முஜ்தபா கமேனி. அவர் பேசுற வார்த்தைகள் அது சமாதானத்தை பத்தினதா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தா, அங்கதான் ட்விஸ்ட். அது சமாதானத்துக்கான அழைப்பில்ல, நேரடியா சண்டைக்கான ஒரு அறைகூவல் மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ ஈரான் அமெரிக்கா கிட்ட என்னதான் கேக்குது? தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் கோரிக்கைகள் இல்ல, இது ஒரு இறுதி எச்சரிக்கை. அதுவும் பேச்சுவார்த்தைக்கே இடமில்லாத 3 நிபந்தனைகள். அதுல முதல் நிபந்தனை, மத்திய கிழக்குல இருந்து அமெரிக்க படைகள் முழுசா வெளியேறணும், ஒன்னு கூட இருக்கக்கூடாது. 2வது, 1979ல இருந்து ஈரான் மேல போட்ட எல்லா பொருளாதார தடைகளையும் தூக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச பொருளாதார போரால எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அமெரிக்க இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்பவே நேரடி, கொஞ்சம் கூட சுத்தி வளைக்கல. அந்த அறிக்கையில ஒரு வரி வருது, இந்த பிராந்தியத்துல இருக்கிற அமெரிக்க தளங்கள் உடனடியா மூடப்படணும்னு. இத கேட்கும்போது இது ஒரு கோரிக்கை மாதிரியா இருக்கா? இல்ல, இது அப்பட்டமான ஒரு எச்சரிக்கை. ஓகே, ஒருவேளை அமெரிக்கா இந்த நிபந்தனைகளை ஏத்துக்கலைன்னா என்ன நடக்கும்? அதுக்கும் ஈரான் ஒரு பிளான் வச்சிருக்கு. தங்களோட பவரை எப்படி பயன்படுத்தும்னு அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவா வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. அவங்க கையில சில முக்கியமான துருப்புச்சீட்டுகள் இருக்கு. உதாரணமா ஹார்மஸ் ஜலசந்தி. உலகத்தோட எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 20% இந்த வழித்தட்டத்துல தான் நடக்குது. அதை மூடுவோன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா சீனா கூட ராணுவ ஒப்பந்தங்களை இன்னும் வலுப்படுத்துவோன்னு சொல்றாங்க. உச்சகட்டமா தங்களோட அணுசக்தி திட்டத்தை இன்னும் வேகப்படுத்துவோன்னு மிரட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க, இதுல எது நடந்தாலும் சரி, உலக பொருளாதாரமும் சரி, பாதுகாப்பும் சரி பெரிய பாதிப்பை சந்திக்கும். இதிலிருந்து ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நமக்கு நல்லாவே புரியுது. அவங்க ஹோர்முஸ் ஜலசந்திய ஒரு சாதாரண கடல் வழியா பார்க்கல, அத எதிரிக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு கருவியா பார்க்கறாங்க. அதாவது வாஷிங்டனுக்கு எதிரா இத ஒரு பொருளாதார ஆயுதமா பயன்படுத்த நாங்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம்னு நேரடியாவே சொல்றாங்க. சரி, இவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு நிலைப்பாட்டை ஈரான் எப்படி நியாயப்படுத்துது? அதுதான் இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவங்க சொல்றது என்னன்னா, இது எங்களோட தாக்குதல் இல்ல, இது எங்களோட தற்காப்பு நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அவங்களோட பார்வையில இந்த போரை அவங்க ஆரம்பிக்கல. பல வருஷங்களா அமெரிக்காவும் அதோட கூட்டாளி நாடுகளும் எங்க மேல ஒரு மறைமுக போரை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க கொடுக்கிற ஒரு தற்காப்பு பதிலடி தான் இதுன்னு சொல்றாங்க. இதனால அவங்க தங்களை ஒரு ஆக்கிரமிப்பாளரா காட்டிக்காம தங்களை பாதுகாத்துக்கிற ஒரு நாடா முன்னிறுத்துறாங்க. இதை வெறும் முஜ்தபா கமேனியோட புது கொள்கைன்னு சுருக்கிட முடியாது. இது பல வருஷமா ஈரான் கடைபிடிக்கிற எதிர்ப்பின் அச்சு, அதாவது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுற ஒரு கொள்கையோட தொடர்ச்சி தான். இந்த அச்சுல யார் யார் இருக்காங்கன்னா, ஈரான், லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா, யமன்ல இருக்கிற ஹூத்தின்னு பல குழுக்கள். இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிரி மத்திய கிழக்குல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஆதிக்கம். இப்போ இந்த அறிக்கை மூலமா அந்த போராட்டத்தை இன்னொரு படி மேல இன்னும் தீவிரமா கொண்டு போக போறோம்னு சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த ஆணையோட உண்மையான அர்த்தம் என்ன?
உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் இது என்ன செய்தியை சொல்ல வருது? இதுல 3 தனித்தனி மெசேஜ் இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது ஒரு நேரடி எச்சரிக்கை, நாங்க மோதலுக்கு தயார்னு சொல்றாங்க. ஈரானோட மக்களுக்கு இது நம்ம ஒற்றுமையா வலிமையா இருக்கோன்னு காட்டுற ஒரு செய்தி. கடைசியா அவங்களோட கூட்டாளி நாடுகளுக்கு நம்ம எதிர்ப்பு பாதை தொடரும், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. ஆக மொத்தத்துல ஒரே வரியில சொல்லணும்னா, இனிமே சமரசம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடம் இல்ல, மோதல் தான் எங்களுடைய பாதைன்னு ஈரான் ரொம்ப தெளிவா அப்பட்டமா சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன பேச்சுவார்த்தைக்கான கதவுகளும் இப்ப கிட்டத்தட்ட மூடப்பட்ட மாதிரிதான். இப்போ ஆட்டத்துக்கான புதிய விதிகள் எழுதப்பட்டிருக்கு, புதிய எல்லைக்கோடுகள் வரையப்பட்டிருக்கு. அப்போ மத்திய கிழக்குல ஒரு பெரிய மோதல் ஏற்படுறத தடுக்கவே முடியாதா? இதுதான் இப்போ உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் மத்தியில கேட்கப்படுற மில்லியன் டாலர் கேள்வி. இந்த காணொளியில் இருந்து முக்கியமாக புலப்படுகின்ற செய்தி, மேற்குலகின் அச்சுறுத்தல்களுக்கு ஈரான் ஒருபோதுமே அடிபணியப் போவதில்லை என்பது தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?